ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இட்லி சாம்பார் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு கப்பு வந்து துவரம்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த துவரம்பருப்பை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து தண்ணி சேர்த்து, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா 2 ஸ்பூன் சேர்த்து நம்ம வந்து குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த பருப்பை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ இது தாளிப்பு சேர்க்க போகிறோம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில், கடுகு 1 ஸ்பூன், வரமிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம கடைஞ்சி வச்ச சாம்பார் பருப்பை வந்து நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் தேங்காய் துருவி, அதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. சூப்பரான இட்லி சாம்பார் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி.